Dear friends, very happy morning. Friends, நீங்கள் இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, தக்காளி பழம் நண்பர்களே, கிரவுண்ட் கார்டனில் கண்டெய்னர்ஸில் வச்சுருக்கேன் நண்பர்களே. சரி, அதனால பூ பூத்து பழமே பழுத்துருச்சு, கண்டெய்னர்லேயே பழுத்துருச்சு. இதெல்லாம் பாருங்கள், கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கேன் நண்பர்களே. ஆமாம், எல்லாமே கண்டெய்னர்ஸ் வச்சுருக்கேன். சில பழங்கள்லாம் பழுத்து, அதாவது செடியிலேயே பழுத்துருச்சு. வாங்க பறிக்கலாம். ஓகே, இந்த பாருங்கள், பறிச்சிட்டேன். அது பாருங்கள், சின்ன எறும்பு போயிட்டுருக்கு பாருங்கள். அதில் அந்த சாமி எறும்புன்னு சொல்லுமே, அது போயிட்டுருக்கு பாருங்கள். இங்கே வைக்கிற நண்பரில் அப்புறம் இன்னும் படுத்துருக்கு. இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், இது இது இந்த இங்கே இதையும் இதில் வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த அங்கே கொஞ்சம் இருக்குது நண்பர்களே. அதை நான் அப்படியே போகிற வழியில் அந்த வேலை பறிச்சுக்கிறேன். கொஞ்சம் இதையும் பறிச்சுக்கிறேன், மிளகாயும் பறிச்சுக்கிறேனே, காந்தாரி மிளகா. இந்த பாருங்க, இன்றைக்கி சமையலுக்கு அப்படியே கொஞ்சம் கீரை பறிக்க போகிறேன், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இதே இதில் வச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த பாருங்கள், இதெல்லாம் இன்றைக்கி பறிச்ச நண்பர்களே, எல்லாமே கண்டினியூஸ் தான் நண்பர்களே. இது மாதிரி ஒரு சின்ன தோட்டம் அமைங்க. ஆமாம் நண்பர்களே, சும்மா கண்டினியூஸ் தான், ஒன்றும் ஹார்ட் ஒர்க்லாம் கிடையாது. கொஞ்சம் ஃபிசிக்கல் எக்ஸசைஸு, அது ரிலாக்ஸேஷனு. ஆமாம் நண்பர்களே, பாடிக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், மைண்டை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம். இது பாருங்கள், மிளகாயெல்லாம் அப்படியே பழுத்துச்சு. இந்த மிளகா முதல்ல பறிச்சது காந்தாரி மிளகா. இது வந்து நம்ம சாதாரண மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மிளகா, நீல மிளகா. வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த மிளகா வந்து மேல் நோக்கி இருக்கும், இது வந்து கீழே தூங்கிக்கிட்டு இருக்கும். அதான் நண்பர்களே, இந்த மிளகாய்க்கும் அந்த மிளகாய்க்கும் உள்ள வித்தியாசம். இந்த பாருங்க, பழுத்துருச்சு. பறிக்கலை கொஞ்ச நாளாக, 2-3 நாளாக பழுத்துருச்சு. இதை நான் அதை கொண்டு வச்சுறேன் நண்பர்களே. முருங்கைக்காய், அந்த பாருங்க, கோப்பரம். இது நான் பேர்ட்ஸ் விட்டுறேன்.